சேனல். நம்ம நேற்றுல இந்த காஃபி கப் மேக் பார்த்துட்ருந்தோம். இதில் 30 SC வரும்போது அதுவே ஒரு 5-6 லைன் போட சொல்லியிருந்தோம். அந்த மாதிரி நான் 5 லைன் போட்டு முடித்து ஒரு ஐஸ் நோட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதோட கப்போட இதை முடிஞ்சது. இந்த அளவு தான் கப், நமக்கு சின்னதாக பாருங்கள், இந்த அளவுக்கு போட்டு வச்சுருக்கோம். இது ஃபுல்லும் 30 SC சிங்கிள் க்ரோஷீட் இருக்கிறது தான். ஒரு 5 லைன் போட்டிருப்போம். 1 2 3 4 5 லைன் போட்டிருப்போம். இப்போ இதோட இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம இதோட டாப் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். டாப்புக்கும் சேம் இதே மெத்தடு தான் வரும் உங்களுக்கு. அதில் பார்த்திங்கன்னா இப்போ இது செஞ்சாச்சு நம்ம கப்பு. இதுக்கு அடுத்தது வேறு கலர் எடுத்துக்கிறோம். அதோட டாப் செய்கிறதுக்கு நம்ம ப்ரௌன் கலர் எடுத்துக்கிறோம். ப்ரௌன் கலர் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு மேஜிக் செயின் போடணும். மேஜிக் செயின் போடுறோம். மேஜிக் செயினில் 6 சிங்கிள் க்ரோஷேட் போடுறோம். ஒரு செயின் போடுறோம், அப்புறம் 6 சிங்கிள் க்ரோஷே போடுறோம். பார்த்திங்கன்னா 6 சிங்கிள் க்ரோஷே, 4 5 6 சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம். சிங்கிள் க்ரோஷேட் போட்டுட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுறோம். சரிங்களா? ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுறோம். ஒரு செயின் போட்டுட்டு நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிடுவோம். போட்டு மார்க் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒவ்வொரு செயின்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே போடுறோம். ஒவ்வொரு செயின்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே போடுறோம். இந்த லைன் ஃபுல்லாக இப்போ 2 சிங்கிள் க்ரோஷே போட்டு முடித்தோன்னே அந்த இடத்துல ஒரு ஸ்லிப் நாட் போடுறோம். இப்போ இந்த இடத்துல நான் ஸ்லிப் நாட் போட்டப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு 12 சிங்கிள் க்ரோஷீட் இருக்கும். ஒரு செயின் போடுங்க. ஒரு செயின் போட்டுட்டு எகைன் அதே தான் ரிப்பீட்டட் ஆகும். என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த செயினில் ஒரே செயினில் டபுள் க்ரோஷீட். ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த செயினில் ஒரே இடத்துல 2 டபுள் சிங்கிள் க்ரோஷே. அதுக்கு அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்த செயினில் 2 டபுள் க்ரோஷேட். அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரோஷேட், அதுக்கு அடுத்த செயினில் 2 டபுள் க்ரோஷேட். ஒரே செயினில் 2 டபுள் க்ரோஷேட். இப்போ இதே மாதிரி தான் இதை போட்டுட்டு வருவோம். இந்த லைன் ஃபுல்லாகவே ஒரு செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷேட், அடுத்த செயினில் 2 டபுள் க்ரோஷேட், 1 2 2 1 2 2 இந்த மெஷர்மெண்ட்டில் போடுவோம். இப்போ இந்த இடத்துல பிரிச்சுட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுருவோம்.
பிரிச்சுட்டு ஒரு ஸ்லிப் நாட். இப்போ ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 டபுள் க்ரோஷெட், 3வது செயினில் ஒரே செயினில் 2 டபுள் க்ரோஷெட் வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு செயினில் ஒரு டபுள் க்ரோஷெட், ரெண்டாவது ஒரு டபுள் க்ரோஷெட், 3வது செயினில் ஒரே செயினில் 2 டபுள் க்ரோஷெட் போடுவோம், சிங்கிள் க்ரோஷெட் போடுவோம், ஒரு சிங்கிள் க்ரோஷெட், இன்னொரு சிங்கிள் க்ரோஷெட், 3வதுல வரும்போது ஒரே செயினில் 2 சிங்கிள் க்ரோஷெட், ஒரு சிங்கிள் க்ரோஷெட், ஒரு சிங்கிள் க்ரோஷெட், அதுக்கப்புறம் 3வதுல ஒரே செயினில் 2 சிங்கிள் க்ரோஷெட். அடுத்தடுத்து 2 சிங்கிள் க்ரோஷெட், 3வதுல டபுள் க்ரோஷெட். எப்படி நீங்கள் அந்த பேஸுக்கு போட்டிங்க கப்புக்கு அதே தான். 30 சிங்கிள் க்ரோஷெட் வர வரைக்கும் இப்படியே தான் வரும் உங்களுக்கு. டபுள் க்ரோஷெட் போட்டு அதுக்கடுத்தது இதை எடுத்து இங்கே ஒரு ஸ்லிப் நாட் போட்டால் போதும். பாருங்கள், இங்கே ஒரு ஸ்லிப் நாட் போட்டுருங்க. அப்புறம் இங்கே ஒரு செயினு எகைன் அது இப்போ 2 டபுள் க்ரோஷெட் போட்டு இப்போ 3, இப்போ 3 டபுள் க்ரோஷெட், சிங்கிள் க்ரோஷெட், அடுத்ததுலேயும் சிங்கிள் க்ரோஷெட், 3வதுலேயும் சிங்கிள் க்ரோஷெட், 4வது வரும்போது டபுள் க்ரோஷெட், 4வது செயின் வரும்போது அதில் மட்டும் ஒரே செயினில் 2 க்ரோஷெட் போடுவோம் சிங்கிள். இப்போ பாருங்கள், 1, அடுத்ததுலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷெட், அடுத்ததுலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷெட், 3 சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டோம். 4வது வரும்போது அதில் மட்டும் 2 டபுள் க்ரோஷெட் போடணும். சரிங்களா? இப்போ இந்த லைன் ஃபுல்லாக இப்படியே தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த லைனில் நமக்கு 30 சிங்கிள் க்ரோஷெட் வந்திருக்கும். இந்த லைனோட முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த லைனில் ஒரு இது போட்டு கட் பண்ணிடுறோம். இதோட டாப் முடிஞ்சது. இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா இதில் வச்சு இந்த இடத்துல வச்சு இதை நம்ம ஸ்டிச் பண்ணணும். பாருங்க, இப்படி வச்சு நார்மலாக இப்படி ஒரு ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம இது இப்படியே வச்சு இந்த டீ கப்பில் ஸ்டஃபிங் பண்ணி இது பண்ணிடுவோம். நார்மலாக இந்த 2 இதையும் ஆல்ரெடி நிறையா வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு. இப்போ சரிங்களா, இது இந்த பக்கம் இப்படி ஜாயின் பண்ணிட்டு வரணும், ஃபுல்லாக ஜாயின் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 இதையும் வச்சு ஸ்டிச் பண்ணிடுவோம்.
இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டன் எடுத்து இதில் நம்ம ஸ்டஃப் பண்ணணும். காட்டன் எடுத்து ஸ்டஃப் பண்ண வேண்டியது தான். காட்டன் எடுத்து இப்படி ஸ்டஃப் பண்ணிவிட்டு இது இப்படி ஸ்டிச் பண்ணிட வேண்டியது தான் ஃபுல்லாக. ஸ்டிச் 2-3 டைம் 2-3 வெரைட்டி இருக்குது. நான் வந்து இந்த இதில் போட்டுட்ருக்கேன் பாருங்க. 2க்கு இருக்கிற செயின்லேருந்து எடுத்து இப்படி போடுறது. புரிஞ்சுதுங்களா? அதை 2ஐயும் வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணி முடிச்சிடணும். இப்போ ஹேண்டிலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இதை ஸ்டஃப் பண்ணி க்ளோஸ் பண்ணியாச்சு நம்ம காஃபி கப்பை. இப்போ இங்கே இந்த இடத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட இந்த இடத்துலேருந்து உள்ளே விட்டு ஒரு செயின் எடுக்கிறோம். இந்த மாதிரி 7 செயின் போடுறோம். 1 2 3 4 5 6 7 சரிங்களா? 7 செயின் போட்டுட்டு இந்த 7 செயினை இந்த இடத்துல நம்ம கப்புக்கு உள்ளே விட்டு ஒரு நாட்டு போட்டு வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு செயின் போட்டுட்டு இந்த 7 செயின் போட்டவங்களும் இந்த லூப்பில் ஒவ்வொன்றுலேயும் 2 சிங்கிள் க்ரோஷீட் வந்து 14 சிங்கிள் க்ரோஷீட் போடணும். 14 சிங்கிள் க்ரோஷீட் போடணும். 7 செயின் போட்டு அதை ஆப்போசிட் லூப்பில் விட்டு எடுத்துகிட்டு ஒவ்வொன்றுலேயும் இந்த செயினில் 7 செயினில் ஒவ்வொன்றுலேயும் சிங்கிள் க்ரோஷே வந்து 14 சிங்கிள் க்ரோஷே இல்லைன்னா 16 சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிக்கணும். அந்த ஹேண்டில் வரணும்ல உங்களுக்கு, தள்ளிட்டு 14 இல்லை 16 சிங்கிள் க்ரோஷே போடணும். டைட்டாகவே போடுங்க, அப்போ தான் ஹேண்டில் வந்து நிற்கும். அப்படி இப்படி போட்டு முடிக்கணும். நம்ம அழகான பியூட்டிஃபுல் டீ கப் காஃபி கப் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஹேண்டில் வந்து இது வரைக்கும் வேண்டாம் உங்களுக்கு, ஹேண்டில் சின்னதாகவே நம்ம வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.